மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அமெரிக்க தாக்குதலால் ஈரானுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இஸ்ரேலுடைய முக்கியமான ஆராய்ச்சி மையத்தை அதிரடி அழிச்சிருக்கக்கூடிய ஈரான், ட்ரம்புடைய இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகும் ஈரானுடைய கை இன்னமும் ஓங்கிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான களவிபர தகவல்களை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவெளி ஈத்கா மஸ்ஜிதின் தலைமை இமாம் மௌலானா இலியாஸ் ரியாசி நம்மளோட இருக்காங்க. மௌலானா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலானா, இப்போ இந்த அமெரிக்கா ஈரான் மேல நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இந்த விஷயத்துல எல்லாரும் பெருசா பாக்குறது அமெரிக்காவுடைய ஒரு இரட்டை நிலைப்பாட்டுல இருக்கிறாங்களா? ஏன்னா ஆரம்பத்துல நாங்க போர்ல டைரக்டா தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. உலகம் முழுக்க அமைதி தேவன் ட்ரம்ப் பேசினாரு. இன்னைக்கு அவரு தான் போருக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இந்த இரட்டை நிலைப்பாடு பத்தியும் இந்த தாக்குதல் பத்தியும் உங்க கருத்து என்ன மௌலானா? அதாவது ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவை ஒரு அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர். அதே நேரத்துல அவரு தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அதாவது இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் முதலாக தொடுக்கும் போதே அது என்ன சொல்லியிருந்ததுன்னு சொன்னா, ஈரான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அதை தடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கோ எனக்கோ புரிகிறதை விட ட்ரம்ப்புக்கு ரொம்ப நல்லாவே புரியும். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, நீ எங்களுக்கு ஆதரவாக ஈரானை தாக்கலன்னு சொன்னா, நாங்க எங்க ஆட்களை வச்சு உன்னைய கொலை பண்ணிட்டு பழிய ஈரான் மேல போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு சொன்னா, நெதன்யாகுவும் சரி ட்ரம்ப்பும் சரி அவர்கள் ஒரு அல்ட்ரா நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ஒரு ஒரு தீவிரவாத குழு என்று சொன்னால் கூட தவறில்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த மாதிரியான ஒரு குழுவை சார்ந்தவர்கள் தான். அண்மையில சோனியா காந்தி தி இந்து பத்திரிகையில் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில இட்சாக் ராபினை அவர் மரணம் அடைஞ்சதுல நெத்தன்யாகுவுடைய பங்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் அவருடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய RSS மாதிரி அமெரிக்கால ட்ரிபிள் கேன்னு ஒரு அமைப்பு இருக்கு. கேண்டு குளூ கிளக்ஸ் கிளான் அந்த அமைப்பினுடைய பேர். அது ஒயிட் சூப்பரமெசிய, வெள்ளையர்களே உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல ட்ரம்ப் ஒரு மெம்பரு. இந்த குழுக்கள் எல்லாமே தத்துவ எதிர்த்தத்துவவாதிகளை தத்துவத்தால் வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். அதாவது மாற்று தத்துவத்தை பேசக்கூடியவர்களை இந்த பூமியில் இருந்து அப்புறப்படுத்துவதன் மூலம்தான் தன்னுடைய தத்துவத்தை நிலைநாட்டிக் கொள்ள முடியும்னு நினைக்கக்கூடியவங்க. எப்படி மகாத்மா காந்தி மாற்று தத்துவத்து சார்ந்தவராக இருக்கக்கூடிய மகாத்மா காந்திய RSS சார்ந்த அல்லது அதனுடைய அபிமானிகளாக இருக்கக்கூடிய வலதுசாரிகள் கொலை பண்ணாங்களோ, அந்த மாதிரி மாற்று தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களை கொலை செய்துதான் தன்னுடைய தத்துவத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்ற கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள். அப்படி பார்க்கும்போது நெத்தன்யாகுவுடைய அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் புரியுறதை விட ட்ரம்ப்புக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றத ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர் முதல்ல தப்பிக்க தான் பார்த்தாரு. அமெரிக்காவை காப்பாத்தி ஆகணும், ஈரான் தாக்க ஆரம்பிச்சதுன்னா அமெரிக்காவால தாங்க முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அமெரிக்காவை காப்பாத்தி ஆகணும், அதனால ஒரு 15 நாள் கழிச்சு தான் நான் இதுல தலையிட போறேன்னு சொல்லியிருந்தாரு. 15 நாளைக்குள்ளதான் எல்லா கதையும் முடிஞ்சு போயிடுமே. அதுக்கப்புறம் தலையிட்டு என்ன செய்ய, தலையிடாம இருந்து என்ன செய்ய? அப்போ உடனடியாக நீ தலையிடணும் என்பது இஸ்ரேலுடைய ஒரு அழுத்தமாக இருந்துச்சு. எனவே அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த தாக்குதலை அவர் நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் அதை பாக்குறேன் ஃபாரூக். சரி மோனா, இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடந்த பிறகு உடனடியா ஈரான் அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதாவது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தின இடம் என்பது அணுசக்தி மையங்கள் மேலதான் தாக்குதல் நடத்தி இருக்கோம்னு சொல்லியிருக்கு. இந்த தாக்குதலை
அமெரிக்கா நடத்தியதாக சொன்னது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, எப்படி மற்ற நாடுகள் இதை கருத்து சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எகிப்து, ஜோர்டானு, சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் சொல்லுது, இந்த தாக்குதலின் விளைவாக கூடுதலான எந்த அணு சக்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இங்க ஏற்படல அப்படின்னு சொல்லுது. அதாவது நீ தாக்குனா என்ன நடந்திருக்கணும், அணுக்கதிர் வீச்சுக்கள் அதிகமா இருக்கணும். ஆனா அப்படி எதுவும் இங்க நடக்கலைன்னு சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தினதாக சொன்னாலும் அது தாக்குதல் நடத்தினது அணுசக்தி மையங்கள் மேல அல்ல. அது தாக்குதல் நடத்தினது ஏதோ ஒரு குப்பைமேட்டில் தான் அது குண்டை போட்டிருக்கு. அணுசக்தி மேல தாக்குதல் நடத்தினா இங்க என்ன ஆயிருக்கணும், கதிர்வீச்சுகள் அதிகமாயிருக்கணும் இல்ல, ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்ல. அப்படி எதுவும் நடக்கல அப்படிங்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ தாக்குதல் நடத்தின இடம் தப்பான இடம்ங்கிறத மற்ற நாடுகள் சொல்லுது ஒண்ணு. அல்லது உண்மையிலேயே அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தி இருந்தாலும் ஈரான் வைத்திருப்பது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான அணுசக்தி அல்ல. தாக்குதல் நடத்தினாலும் அதனால யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதுங்கிறத மற்ற நாடுகள் ஒத்துக்கிட்டதா அதுக்கு அர்த்தமாகுது. இது ஈரானுக்கு பெரிய பலம். இது டிப்ளமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு பெரிய பலம். அடுத்து என்னன்னா, நான் இதை எப்படி பாக்குறேன், இன்னொரு விஷயம் இதுல சிந்திக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு இப்போ கூடுதலா ஒரு பலம் கிடைச்சிருச்சு. என்னண்டா, எங்களை எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்குவதற்கு 2 அணுசக்தி வல்லமை கொண்ட நாடுகள் தயாராக இருக்கின்றன என்பதை இந்த 8 நாட்கள்ல ஈரான் உலகத்துக்கு காட்டிருச்சு. வெள்ளிக்கிழமை யார் தாக்கியிருக்கா, 13ஆம் தேதி இஸ்ரேல் தாக்கியிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று அமெரிக்கா தாக்கியிருக்கு. ரெண்டுமே அணுசக்தி வலிமை பெற்றிருக்கக்கூடிய நாடுகள். அப்ப அணுசக்தி வலிமை பெற்றிருக்கக்கூடிய நாடுகளால் எனக்கு ஆபத்து அப்படிங்கிறத உலக மக்களே நீங்க பாத்துக்கிடுங்க, உலக நாட்டின் தலைவர்களை நீங்க பாத்துக்கிடுங்க. இப்போ எனக்கு இயல்பாகவே ஒரு உரிமை விட்டது. என்னன்னா, அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய உரிமை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அணுசக்தி வலிமை பெற்ற நாடுகள் என்ன தாக்கும் போது நானும் அந்த சக்தியை வளர்த்துக் கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு இயல்பாவே வந்துருச்சு. ஒரு நேச்சுரல் ரைட்ஸ், அது இயற்கை எனக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை அப்படின்னு சொல்லி ஈரான் பின்னால் என்ன செய்ய முடியும், வாதாட முடியும். எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா ஈரான் மேல குண்டு போட்டதுல ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது என்கிற யதார்த்தம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. சரி மோனா, இப்போ நேத்து ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேல நேத்து ஒரு மோசமான தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இதனால இஸ்ரேல எப்பேற்பட்ட பாதிப்புகள் உருவாயிருக்கு? அதாவதுங்க, நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஈரான் ரொம்ப பெருந்தன்மையா தான் நடந்திருக்கு. என்னடா ஒரு தாக்குதல் நடத்தினது ரொம்ப பெருந்தன்மையா நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 250 300 கணக்கு கூட்டிக்கிட்டு போகுது. 250க்கு மேலதான் அது வருது. ஆனா ஈரான் இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதலுடைய பாதிப்புல இறந்து போனவருடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சொல்லக்கூடிய கணக்குப்படியே பார்த்தாலும் 20-30 தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த வைஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியகத்துல கொண்டு போய் ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கு. அது எப்போ தாக்குதல் நடத்தியிருக்குன்னு சொன்னா இரவு நேரத்துல தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இரவு நேரத்துல அங்க யாருமே இல்ல. இஸ்ரேலு ஈரானுடைய அணுசக்தி ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் கொலை பண்ணிருக்கு. பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மேல குண்டு போட்டுறது எப்பந்தான் போட்டிருக்குன்னா ராத்திரி தான் போட்டிருக்கு. இஸ்ரேலுடைய கூற்றுப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ராய்டர் போன்ற நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அங்க 286 ரிசர்ச் குரூப் இயங்கிக்கிட்டு இருக்குதான். அந்த வைஸ்மேன்ல 286 ரிசர்ச் குரூப் இயங்குது. அதே மாதிரி 191 ஸ்டாஃப் சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய 191 பேர் அந்த பில்டிங்ல இருக்கிறாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிஹெச்டி ஸ்காலர்ஸ், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிடுங்க. ஆராய்ச்சி மாணவர்கள், நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி மாணவர்கள் அங்க இருக்கிறாங்க. இவர்களில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கட்டடங்களுக்கு மட்டும், பொருட்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இஸ்ரேலே ஒத்துக்கிடுது. அப்போ மனித உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு நேரத்துலதான் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி இருக்குது அப்படிங்கிறத வச்சு போரிலும் கூட ஈரான் எவ்வளவு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுகிறதுன்னு உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. தாக்குதல் நடத்தினது உண்மை, இஸ்ரேலுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உண்மை. அங்க அவர்களுக்கு மாதிரி துணுக்குகளை கூட சேகரிக்க முடியல. ஈரானை குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுக்கான சான்றுகள் கூட அவர்களுக்கு அங்க கிடைக்கல.
என்பது உண்மையாக இருப்பினும் கூட அதனால் இஸ்ரேலுக்கு உயிரிழப்புகள் என்பது ரொம்ப குறைவாகத்தான் ஏற்பட்டிருக்குங்கிறது என்பதும் போர்ல ஈரான் காட்டக்கூடிய மனிதாபிமானத்துக்கு ஒரு அடையாளமாக நாம் இதை பார்க்க முடியுது. மோனா, அதே மாதிரி நீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. சோனியா காந்தி அவர்களுடைய ஒரு கட்டுரை தி ஹிந்துல வெளிவந்ததா, அதை பத்தி சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த போரை பத்தி சர்வதேச அரசியல்ல இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா இதையும் ஒரு மதவாத கண்ணோட்டத்தோட பாஜக பாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன மோனா? அதாவது வந்துங்க, இந்து பத்திரிகையில காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி வந்து நேற்றைக்கு முன்தினம் ஒரு அழகான கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரை வந்து இந்தியாவுல ஒரு பேசுபொருளா ஆயிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய சர்வதேச அரசியலை கூர்மையாக பார்க்கக்கூடியவர்கள் அதை பற்றி ஆழமாக விவாதித்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது, அவர் சோனியா காந்தி ஆச்சே. அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையும் அவருடைய கருத்துக்களையும் இங்கே சிலாகித்து பேசினால் தங்களுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்று அஞ்சுகிறார்கள் என்னவோ தெரியல. அதுல வந்து ஆழமான பல விஷயங்களை அவரு அதுல அவருடைய கட்டுரைகள்ல நமக்கும் சில மாற்று கருத்துக்கள் உண்டு. ஹமாஸை பத்தி அவர் சொல்லியிருப்பதில் நமக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் அதுல அவர் சொல்லியிருக்கிறதுல ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டியது, ட்ரம்ப்பை பத்தியும் நெதன்யாகுவை பத்தியும் அவர் சில வார்த்தைகளை சொல்றார். நெதன்யாகுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து தீவிரவாத குழுக்களுக்கு, இன்னும் சொல்ல கொஞ்சம் சாஃப்டான வார்த்தையில சொல்றதா இருந்தா அல்ட்ரா நேஷனலிஸ்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவும் அவருடைய சிந்தனைகளால் வழிநடத்தப்படக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். ரெண்டாவது வந்து சட்டவிரோத குடியேற்றம், செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத குடியேற்றங்களுடைய அளவை எக்ஸ்பேண்ட்மெண்ட் அதிகப்படுத்தி கொண்டே அவர் வந்து போகிறாரு. அவருடைய நடவடிக்கைகள் வந்து டூ நேஷன் தியரிக்கு எதிராக இருக்கு. அதாவது பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடு, இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தனி நாடு என்கிற சர்வதேச நாடுகள் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தியரிக்கு அது வந்து எதிராக இருக்கு அவருடைய போக்கு. அதே போல அந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து அந்த வெஸ்ட் ஏசியால வந்து ஒரு நிரந்தரமான மோதலுக்கு அவர் வழிவகுத்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு தன்னுடைய பக்கத்து நாடுகள் அனைத்தையும் தாக்கி இருக்கிறது வெவ்வேறு காலகட்டங்கள்ல. ஜோர்டானோட சண்டை போட்டிருக்கு, எகிப்தோட சண்டை போட்டிருக்கு, சிரியாவோட சண்டை போட்டிருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா லெபனானோட அது சண்டை போட்டிருக்கு. தன்னை சுற்றி உள்ள எல்லா நாடுகள் மேலையும் தாக்குதல் தொடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருக்குது. ஆனா அந்த நாடு அணு ஆயுத வல்லரசாக இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை சோனியா காந்தி ரொம்ப ஒரு அழகா அதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 1995 இட்சாக் ராபின் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுலையும் நெதன்யாவுடைய பங்கு இருக்குது. இன்டைரக்டான ஒரு மறைமுகமான பங்கு அதுல இருக்குது. நெதன்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான சமாதான முயற்சிக்கும் அவர் முட்டுக்கட்டையா தான் இருக்கிறாரு, அதுக்கு தடையா தான் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை அதுல முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்பை பத்தி அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ட்ரம்ப்பினுடைய ஆட்சி அதிகாரத்துல வந்து இன்டெலிஜென்ஸினுடைய சீஃபாக இருக்கக்கூடியவர், உளவுத்துறை தலைவராக இருக்கக்கூடியவர் ட்ரம்ப் கிட்ட தன்னுடைய அசஸ்மெண்ட்டை சொல்றாரு, தன்னுடைய கண்டுபிடிப்புகளை, தன்னுடைய ஆய்வுகளை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஈரான் என்பது அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான சமீபத்தில் அது இல்லை. அதாவது வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு பக்கத்துல எல்லாம் அது கிடையாது. அது அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப் சொல்றாரு. ஆனால் ட்ரம்ப் அந்த இன்டெலிஜென்ஸ் சீஃபினுடைய கருத்துக்கு மாறாக ஜூன் 17 ஈரான் அணு ஆயுத தயாரிப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் சீஃபோட முரண்படுறதுக்கு, அவருக்கு நேர் எதிரான கருத்தை ட்ரம்ப் சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இவர்கிட்ட வந்து என்ன ஆதாரம் இருக்கு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவர் இப்படி சொன்னாரு? அமெரிக்கானுடைய சீஃப் சொல்றாரு இல்லன்னு, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. இவர் ஆமான்னு சொல்றாரு. இது வந்து ஒரு பெரிய முரண்பாடா இருக்கிறது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சமாதானம் பேசுறீங்க, ஒபாமாவை நீங்க வந்து குறை சொல்றீங்க, ஜோ பைடனை வந்து குறை சொல்றீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் ஒரு சண்டைக்கோழி மாதிரி தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து சோனியா காந்தி சொல்லக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து யூஎஸ் கையெழுத்து போட்டிருக்கு, யூகே கையெழுத்து போட்டிருக்கு, ஜெர்மனி, ரஷ்யா, சைனா, ஈரான் கையெழுத்து போட்டிருக்கு, இதெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கு.
அப்படி கையெழுத்து போட்டு ஒத்துக்கொண்டதுக்கு 2015 ஒத்துக்கிட்டீங்க. அணு ஆயுத பரவலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க. இதுக்காக JCPOA என்று சொல்கிறார்கள். அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதுல நீங்க ஒத்துக்கொண்டிருக்கீங்க அணு ஆயுத பரவலை தடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா 2018 அந்த நீங்க 15 கையெழுத்து போட்ட அந்த ஒப்பந்தத்துக்கு மாறாக 2018 நீங்க அதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க. அப்ப நீங்க தான் ஒரு ஆபத்தான சக்தி. ஈரான் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது கையெழுத்து போட்டுட்டு. இஸ்ரேல் அதுல கையெழுத்து போடவும் இல்லை, அணு ஆயுத வல்லரசா இருக்குது. அமெரிக்கா கையெழுத்து போட்டுட்டு அதுல இருந்து வெளியே போயிடுச்சு, அணு ஆயுத வல்லரசா இருக்கு. நீங்க 2 அணு ஆயுத வல்லரசுகளும் சேர்ந்து ஈரான் என்கின்ற அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு சமீபத்தில் இல்லாத ஒரு நாட்டு மேல தாக்குதல் நடத்துறீங்களே, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. கடைசியா சோனியா காந்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பவும் ஒன்னும் தாமதமாகி விடவில்லை. இந்தியா ரொம்ப கிளியரா பேசுங்க, சமாதானத்தை நீங்க முன்னெடுங்க. அஹ், மத்திய கிழக்குல சமாதானத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்கு இந்தியா பேசணும் என்று ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு பேசுபொருளாக ஆகவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்று. மொத்தத்தில் ட்ரம்ப்பையும் நெத்தன்யாகுவையும் சோனியா காந்தி தன்னுடைய கட்டுரையில ரொம்ப தோலுரிச்சு காட்டின மாதிரி தான் நான் அதை பார்க்கிறேன். சரி மௌலானா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த போர் சம்பந்தமா மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல அரசியல் பின்புலங்களை ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாரூக். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.